சில கேம்பிளிங் சில பேருடைய தலையெழுத்தையும் மாற்றி வைக்கும். அப்படிப்பட்ட கேம்பிளிங்கில் ஒன்று தான் லாட்ரி. அப்படியாப்பட்ட அந்த லாட்ரிலேயே மேக்ஸ் ஜீனியஸாக இருக்கக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ ஒரு சின்ன லூப் ஹோல், ஒரு சின்ன ஓட்டையை கண்டுபிடிக்கிறாரு. அதில் கொஞ்சம் பணத்தை போட்டால் நம்ம அதிகமாக லாபம் ஈட்டலாம் அப்படின்ட்டு ஒரு யுக்தி வந்து அவருக்கு தெரிய வருது. யாருக்குமே தெரியாத அந்த யுக்தியை இவர் பயன்படுத்தி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா தான் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையுமே ஃபேமிலிக்கே தெரியாம அதில் இன்வெஸ்ட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை பணிய வைக்கிற மாதிரியான ஒரு ரிஸ்க் ஒன்று எடுக்கிறாரு. போட்ட ரிஸ்க் அப்படியே அவருக்கு கை கொடுக்கு. சாதாரணமான சின்ன டவுன்ல வாழக்கூடிய நம்ம ஹீரோ யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எக்கச்சக்கமான பணம் சம்பாத்தியம் பண்றாரு. அந்த சம்பாத்தியத்தை தான் சுயநலமா மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரா? அப்படி நினைச்சா கண்டிப்பா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்ல. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு? அந்த லூப் ஹோல் கண்டுபிடிச்சதன் மூலமா அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி போச்சு, என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். படத்துடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெரி அண்ட் மார்ச் கோ லார்ஜ். இந்த படம் 2022 வெளியே இருக்குங்க. ஓகே, அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இந்த மூணு முதல் காட்சிலேயே ஒரு வயசானவரை காட்டுறாங்களா? இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் வந்து ஜெரி. ஜெரி அப்படி பெட்டை விட்டு எழுந்துச்சு அவருடைய வேலைக்காக கிளம்பி போறாரு. கிட்டத்தட்ட 42 வருஷமா ஒரே கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு வராரு. தன்னுடைய வாழ்க்கையை அந்த கம்பெனிக்காக அர்ப்பணிச்சிருக்காருன்னு சொல்லிக்கலாம். சோ வேலையை விட்டா வீடு, இதுதான் அவருடைய வாழ்க்கை. அப்படி கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் தான். சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுறாரு. சோ இந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஓய்வு கொடுத்தா நம்ம மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை குடும்பத்தோட சந்தோஷமா கழிக்கலாம்னு நினைப்போம். ஆனா அவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய சேவையை கம்பெனிக்காக கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த அளவுக்கு கம்பெனிக்காக ரொம்ப ஈடுபாடோட வேலை பார்ப்பாரு. கம்பெனிக்காக சொல்ல முடியாது, ஏதாச்சும் தான் லைஃப்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப ஒரு டிசிப்ளின் பர்சன் சொல்லிக்கலாம் நம்மளால வந்து. ஸோ எப்போ வந்து இவருக்கு ரிட்டைர்மெண்ட்னே தெரியாது. அப்படி வந்து கம்பெனியில் ஏதோ ஒரு ஃபால்ட், அதை வந்து சரி பண்ணிட்டாரு போல. அதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்மளால பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸ், அப்புறம் ஏதாச்சும் ஒரு கோடை கிராக் பண்றது, இந்த பஸ்ஸில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மைண்ட் ஷார்ப். அதோடு மட்டும் இல்லாமல் மூளைக்கு ஏதாச்சும் தீனி போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்மால் கணிதத்தில் வந்து புலின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து என்னமோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றப்போ அங்க இருக்கக்கூடிய பிளான் கெட் சொல்றாரு, சரி இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஒரு தொழிலாளி இந்த கம்பெனிக்கு கிடைச்சது கம்பெனி செஞ்ச பாக்கியம். அப்பா 42 வருஷம் ஒரே கம்பெனி, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனிமே கம்பெனிக்காக அப்படி உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, எஃபோர்ட் போடுறீங்க. சரி இங்க பாருங்க, இது உங்களுடைய பொற்காலம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தை உங்க குடும்பத்தோட அப்படியே சந்தோஷமா செலவழிங்கன்னு சொல்லிட்டு அவருக்கான ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான், ஏதோ மிஸ் பண்ண போறோம், இனிமேல் நம்ம எதை நோக்கி வாழ்க்கையை ஓட்ட போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. கட் பண்ணா அவர் ரிட்டைர்மெண்ட்கான ஒரு சின்ன வீட்டில் ஒரு டின்னர், அப்படி ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஜெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு. அடுத்ததான் என்ன பண்ண போற, ரிட்டைர்மெண்ட் காசு இருக்கும், அதை வச்சு ஏதாச்சும் பிசினஸ் பண்ண போறியா, இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. பொண்ணு ஒன்று சொல்றா, பையன் ஒன்று சொல்றான், அம்மா சொல்றாங்க, ஏ போதும்பா, இனிமேலாச்சும் என் புருஷன் என் கூடவே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க சந்தோஷமா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து பேத்தி ஓடி வரா, தாத்தாவுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா, நம்ம கிஃப்ட்டை வந்து பிரசன்ட் பண்ணிடலாமான்னு சொல்றப்போ என்ன பிரசன்ட் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஃபிஷிங் போட். பொண்ணும் பையனும் சேர்த்து தான் வாங்கி கொடுக்குறாங்க. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அப்படியே இந்த போட் எடுத்துட்டு போயிட்டு ஆத்து பார்க்காம போய் ஃபிஷிங் பண்ணுங்க, அப்படி டைம் பாஸ் ஆகும் சொல்லி தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா ஃபேமிலியா கொடுக்குறாங்களேன்ட்டு எக்ஸைட்டிங் ஆகிற மாதிரி வாங்கிக்கிறாரு. மனைவி புரிஞ்சுக்கிறாங்க, அவருக்கு வந்து இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே போனதுக்கு அப்புறமா சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபிஷிங் பண்ணி அதுல என்ன டைம் பாஸ் ஆகும் சொல்லி தானே யோசிக்கிறீங்க, பாருங்க போதும், வேலைன்னு சொல்லிட்டு ஓடுனதுலாம் போதும், அப்படி லைஃபை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, பசங்க சொன்ன மாதிரி ஃபிஷிங் போங்க, ஏதாச்சும் ஒன்று வீட்டில இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ ஓகே, முதல்ல எனக்குன்ட்டு ஷர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே கம்பெனி சம்மந்தப்பட்ட ஷர்ட்ஸ் தான் இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு சொல்றப்போ நாளைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு மாசம் கழிச்சு அப்படியே நம்மால் கொஞ்சம் அந்த தாடிலாம் வளர்ந்து போயிடுச்சு, ஆளே மாறிட்டார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கம்பெனிக்கு போறப்போ ஷேவ் பண்ணி நீட்டா போவாரு. இப்போ வீட்லயே சக்க பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரா, வீட்லயே இருக்கிறாரா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கே அப்படின்னு வெளியே போகலான்னு பார்த்தா அந்த போட்டை எடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், அது அங்கேயே தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு கஃபேக்கு வராரு. அங்க ஒரு லேடி லாட்ரி விஷயமா கடைக்காரர்கிட்ட என்னமோ டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்மால் காஃபி வாங்கி வச்சுட்டு பேப்பர்ல இந்த பஸ்ஸல் கேம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போடுறதுல நம்மால் ஒரு கை தேர்ந்து போனவர் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் ஒரு மொட்டையை போய் பார்க்க போறாரு. அவர் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் தான் அண்ட் நம்ம ஹீரோடைய அக்கௌண்டன்ட் கூட சொல்லிக்கலாம். அவர் தான் இவருடைய ரிட்டைர்மெண்ட் பணத்தை எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாப்ல. அவருடைய மொத்த பணத்தையும் பேங்க்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பேசாம ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போடலாமே, இன்வெஸ்ட் பண்ணலாமே, கண்டிப்பா இந்த பணம் அப்படியே டபுள் ஆயிரும். ஆனா எத்தனை வருஷத்துல ஆகும் தெரியுமான்னு கால்குலேட்டர் எடுத்து அவர் போடுறதுக்குள்ள அது என்ன 7.27 இயர்ஸா, அதாவது 7.5 வருஷம் ஆகுமா அப்படின்ட்டு அவர் கணக்கு போடுறதுக்குள்ள நம்மால் இங்க ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிருத்தாரு. டே அப்பா, என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா சொல்றேன்னு கேட்டா, 7 வருஷம் தானே, எனக்கு அந்த மாதிரி கேம்பிங்லாம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. டே அது கேம்பிங் கிடையாதுப்பா, அது ஜஸ்ட் இன்வெஸ்டாவே இருக்கட்டுமே, மொத்த சம்பாத்தியமும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தலைப்பாடா அடிச்சுக்க முடியாது, ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய மொத்த ரிட்டைர்மெண்ட் பணத்தையும் அப்படியே வந்து பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சரி ஃபிஷிங் பண்ணலாம், அந்த போட் வர சும்மா இருக்கே அப்படின்ட்டு அவருடைய ட்ரெக்ல மாட்டி தண்ணியில கொண்டு அந்த போட்டை விடலான்னு சொல்லிட்டு பாக்குறப்போ இறங்கி நின்று பார்த்துட்டு இருக்கிறாருல. அப்போ ஹேண்ட் பிரேக் போட போற ட்ரெக்ல அதுவும் சேர்ந்து தண்ணியில வருது பாருங்க.
பாருங்க ஐயோன்ட்டு உள்ள வண்டிக்குள்ள போயிட்டு ஆக்சிலேட்டரை கொஞ்சம் வச்சு அழுத்திருந்தாரு. அது என்ன ஆயிருதுன்னா போட்டும் வண்டியோட சேர்ந்து பின்னாலே வர ரோட்ல வந்ததும் போட்டோட அந்த இன்ஜின் டேமேஜ் ஆகி போயிருது. அவ்வளவுதான் மண்டை சூடாயிருது, செம கடுப்பாயிருது. இப்படி போட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தா என்னடா அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை மெக்கானிக் ஷெட்ல கொண்டு விட்டுட்டு அதே கஃபேக்கு தான் வராரு. வந்துட்டு அப்படியே உள்ள வரும்போது இப்ப இன்னொரு லேடி வந்து லாட்டரி விஷயமா அந்த கடற்கரர்கிட்ட வந்து ஏதோ டவுட் கேட்டு இருக்கிறாப்ல. அதையும் பார்த்துட்டு நம்ம வழக்கம் போல காஃபியை வாங்கி அந்த டேபிள் உட்கார்றப்போ அந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்கான ஒரு ஸ்டாண்ட் கார்டு ஒன்று இருக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. இது வரைக்குமே லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்நாளா வாங்கினதே கிடையாது. அப்படி என்னதான் லாட்டரி லாட்டரின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வாங்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கார்டை பின்னால வந்து பார்த்தா அதுல வந்து எவ்வளவு பிரைஸ், எவ்வளவு ஜாக்பாட், எப்படி அடிக்கலாம், ஜாக்பாட் அடிக்கலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன எல்லாமே டீடைலா போட்டிருக்குது. அதை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது. உடனே அங்கனே உட்காந்து ஏதோ கணக்கு போட்டு அப்படியே பக்கா கால்குலேஷன்லாம் பண்ணி பார்க்கறாரு. ஏதோ நம்மால பங்கமா கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு தோணுது. அப்படி நேரா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மொட்டை ஃப்ரெண்ட் அந்த அக்கௌண்டன்ட் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி லாட்டரியில நான் ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருக்கேன்னு வந்து சொல்றாப்லையா. அவர் முழிக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டே கேம்பிளிங் சொன்னேன், அப்ப லாட்டரி மட்டும் என்னன்னு கேட்கிறப்போன்ட்டே அதுல லாஸ் ஆகும், இதுல லாஸ் ஆக வாய்ப்பு கம்மி தான், லாஸே ஆகாது நான் போடுற கால்குலேஷன் படி அப்படின்றது விலாவரியா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் லாட்டரி வந்து அங்க எப்படி நடக்கும் தெரியுமா? நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய கேரளா மாதிரியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்க வந்து மேட்டரே வேற. மிஷின் மூலமா தான் டிக்கெட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்ல வந்து 5 லைன் இருக்கும், A B C D ன்ட்டு. அந்த 5 லைன்லயும் 2 டிஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் இருக்கும். 6 நம்பர்ஸா மொத்தம் 5 லைன் இருக்கா. சோ லாட்டரி நடத்துறவங்க குலுக்கல் முறையில வந்து பாத்தீங்கன்னா பால்ஸ்ல வந்து நம்பர் எழுதி போட்டு 6 நம்பர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த 6 நம்பர் 2 டிஜிட்ல 6 நம்பர்ஸ் இருக்கா. அந்த 6 நம்பரும் நம்ம வாங்கிக்கக்கூடிய டிக்கெட்ல இருக்கக்கூடிய லைன்ல ஏதாச்சும் ஒரு லைன்ல வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 23 45 01 25 06 21 இருக்கு தெரியுமா. இப்ப A B C D E இருக்கு. இந்த 5 வரிசையில இந்த 6 நம்பர்ஸ் கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா அவங்க தான் வின்னர். ஆனா இது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதாவது ஜாக்பாட் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் அறிவிச்சு யாருக்காவது அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. யாருக்குமே அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் 2-3 நாள் தள்ளி போட்டுருவாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் அந்த குழுக்கள் நடத்தப்படும். அந்த கேப்ல நம்ம டிக்கெட்ஸும் மறுபடியும் வாங்கிக்கலாம். சோ 2-3 நாளுக்கு அப்புறமா நடத்தக்கூடிய அந்த குழுக்கள்ல யாருக்காச்சும் ஜாக்பாட் அடிச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்பவும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான். அந்த பிரைஸ் இப்போ $1 மில்லியன் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கான ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுருவாங்க. அதுல இருந்து ஒரு 2 நாள் வந்து தள்ளி போட்டுருவாங்க. அந்த கேப்லயே நம்ம வந்து டிக்கெட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அந்த ரோல் டவுன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸே கிடையாது. அந்த அமௌண்ட்டை அப்படியே எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துருவாங்க. பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னா எப்படின்னு தெரியுமா? 3வது முறை ரோல் டவுனுக்காக நடத்தக்கூடிய அந்த குழுக்கள்ல வரக்கூடிய 6 நம்பர்ஸ் டிக்கெட்ல இருக்கக்கூடிய 5 லைன்ல ஏதாச்சும் ஒரு லைன்ல அவங்க அறிவிச்ச நம்பர்ஸ்ல ஒரு 3 நம்பர்ஸ் ஆச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு கேட்டகரி பிரைஸ். ஒருவேளை இந்த 6 நம்பர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு லைன்ல 5 நம்பரோ இல்ல 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஏதாச்சும் ஒரு லைன்ல தான், மொத்த லைனுமே எடுத்துக்க கூடாது, ஏதாச்சும் ஒரு லைன்ல. இப்ப ஏ லைன்ல வந்து இவங்க அறிவிச்ச நம்பர்ல ஒரு 4 நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு கேட்டகரி பிரைஸ். ஒருவேளை 6 நம்பர்ஸே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் 5 நம்பர்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரியான கேட்டகரி பிரைஸ்ல தான் வரும். ஸோ இந்த ரோல் டவுன் டைம்ல நம்ம அதிகமான டிக்கெட்ஸ் வாங்கினா நமக்கு அதிகமா சின்ன சின்ன பிரைஸை வச்சு நமக்கு வந்து லாபம் கிடைக்கணும் வந்துட்டு இந்த மேட்டர் சொல்றாப்ல. நீயே இந்த அளவுக்கு பயங்கரமா யோசிக்கிறியே, இவ்வளவு பெரிய லாட்டரி நடத்தக்கூடிய அந்த கம்பெனி இதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதெல்லாம் பெருசா எனக்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு மொட்டை போயிருத்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றாருன்னா அவருக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, எப்படியாச்சும் வந்து அதிகமான டிக்கெட்ஸ் வாங்கி நம்ம லாபம் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருடைய ரிட்டைன்மெண்ட் அமௌண்ட் வாங்குறதுக்காக பேங்க் வராரு. மொட்டை தான் அங்க பேங்க் மாத்தி விட்டாரு. சோ சொல்ல போனா இது வந்து ஒரு கிராமங்க, சின்ன டவுன் தான். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நம்ம ஹீரோ பத்தி தெரியும், ஹீரோக்கும் எல்லாருமே தெரியும். இங்க தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட தான் அவங்க வந்து அவர் வந்து பணம் வித்ரா பண்றதுக்காக வராரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு வாங்க சரி எப்படி இருக்கீங்க, ஆன்ட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டு கதைகள்லாம் பேசிட்டு அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கிறப்போ எனக்கு ஒரு $2000 வித்ரா பண்ணணுமா அப்படின்ட்டு கொஞ்சம் கமக்கமா பம்மிக்கிட்டே கேட்கிறாரு. ஏன்னா யார் காதுலையும் விழுந்துடக்கூடாது. ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் எடுத்து இவர் என்ன பண்ண போறாருன்ட்டு ஊர்காரங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சு போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அமைதியா சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு கேக்குது இவ்வளவு அமௌண்ட் வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறப்போ என் மொட்டை என் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா அக்கௌண்டன்ட் அவங்ககிட்ட தான் கொஞ்சம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வித்ரா பண்ணி $2000 வந்து கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நம்மால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு வராரு. அதாவது ஊர்காரங்களுக்கு தெரியாத ஒரு கடைக்கு வந்து அங்க ஒரு ஆயா கிட்ட வந்து டிக்கெட்ஸ் வாங்குறாப்ல. $2000 டிக்கெட்ஸ் சொன்னதும் அந்த ஆயாவுடைய பார்வை பாருங்களேன், மேலே கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டு கிழவனுக்கு கொழுப்ப பாத்தியா இவ்வளவு அமௌண்ட்டுக்கு டிக்கெட்ஸா, சூது அப்படி கண்ணை மறைக்குதுங்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் டிக்கெட்ஸ்
டிக்கெட்ஸ்லாம் கொடுக்குது. அப்புறம் நம்மால் டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அந்த குலுக்கல் நடத்திட்டு இருக்காங்க. லைவ்ல தான் டிவில நடத்துவாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாப்ல அங்க இருந்து நம்ம பாட்டி வந்துருந்தாங்களா, உடனே ஒய்ஃபை பார்த்துட்டும் டக்குன்னு ஜெர்க் ஆயிருந்தாப்ல. அவங்களும் பார்த்துட்டு என்ன இந்த கருமத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு சூது பிடிக்காது போல. அந்த மாதிரி சொல்றப்போ இல்லம்மா சேனல் மாத்தினா அதான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நழுப்புறாங்க. நழுப்பிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா நம்மால் அந்த வின்னிங்கான அந்த அனௌன்ஸ் நம்பர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நோட்ல நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கஃபேல வந்து தான் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம அந்த டிக்கெட்ஸ்லாம் இது வரைக்கும் எதெல்லாம் வின் ஆயிருக்குது, எவ்வளவு லாபம் ஈட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறப்போ அடங்கொய்யால போட்ட பணத்துல இருந்து நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. நம்ம போட்ட கணக்கு மிஸ்ஸே ஆகாது, என்னாச்சு, எதுக்கு நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறாரு. வீட்டுல கப்பலா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து சீட்ல ஆடுறாங்க, சிரிச்சு பேசுறாங்க. தாத்தாக்கு அதை பத்தியே மண்டியில ஓடிட்டு இருக்குது. நம்ம இப்படி ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சோம், ஆனா அதுல என்னமோ சின்ன மிஸ்டேக் இருக்கு, அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டா அதிக லாபம் ஈட்டலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்கிறாங்க. பாட்டி கூட நோட் பண்றாங்க, என்ன இந்த மனுஷன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அவர் பாட்டுக்கு கம்முன்னு இருக்கிறாரு அப்படின்னு நோட் பண்றாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பினதுக்கு அப்புறமா இவர் ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறத பார்த்து பாட்டி கேட்கறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, வேலை விட்டதுல இருந்து ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்போ ஒன்னு ரெண்டு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்றாங்க, அங்க பாருங்க நமக்கு ஒண்ணு வாழ்க்கை முடிஞ்சு போகல, ஏதோ இல்லாம திரும்பி வேலை திடீர்னு போன மாதிரிலாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க, இன்னும் காலங்கள் இருக்கு, நம்ம இன்னும் ரொம்ப வயசானவங்களாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டுங்க பாருங்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா அதுல கண்டிப்பா கெட்டது இருக்கும், கெட்டது நடந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா ஒரு நல்லதும் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க என்னமோ பொத்தாம் பொதுவா ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த கருத்து நம்ம ஆளுக்கு வந்து ஏதோ ஒன்று பிடிப்பட்ட மாதிரி ஆயிடுது. அவருடைய லாட்டில வந்து அது அப்ளை ஆயிடுது. ஸோ நல்லது கெட்டது அதே தான் லாபம் நஷ்டம். அப்ப லாட்டிலையும் லாபம் நஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த நஷ்டத்தை போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு என்னமோ அவருக்கு வந்து பொறித்தட்ட உடனே எங்க இருந்து சந்தோஷமா எஞ்சி போறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கட் பண்ணா இப்ப அந்த ரோல் டவுன் சொல்லிட்டு அந்த லாட்டரி டிக்கெட்ல அறிவிச்சதுக்கு அப்புறமா அகைன் பேங்க் போறாரு. அங்க இருக்கக்கூடிய லேடி இருக்கிறாங்களே அவங்க பேரு ரோஸ். அவங்க வந்துட்டு கேட்கறாங்க, என்ன சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறப்போ உடனே ஒரு காயின் எடுக்கிறாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக பணம் வாங்கிட்டு போனலாமா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே பிடிபட்டுக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஐடியாவை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணுகிட்டே வந்து சொல்றாரு. நீ ஸ்கூல்ல இது படிச்சிருக்கியாமா, நிகழ்வு தகவு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறியா, ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எப்படி தெரியுமா, ஒரு 1000 தடவை இந்த காயினை நான் சுண்டி போட்டா எனக்கு வந்து 60% தான் ஹெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹெட்டோ டெய்லோ அது 60% தான். அதுவே நான் ஒரு 5000 முறை இல்ல ஒரு 10,000 முறை நான் சுண்டி போட்டா அதோட வாய்ப்பு இன்னுமே அதிகரிக்கும். 1000 முறை சுண்டி போடுறப்போ 60% தான் ஹெட்டா விழுந்தது. அதை 10,000 முறை சுண்டி போடுறப்போ என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் 50% கிட்ட அது நெருங்கி வரும். இப்ப அந்த மேட்டர் தான் எனக்கு பிடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா என்ன சொல்ல வராருன்னா 1000 டிக்கெட்ஸ் வாங்கினா அதுல 10 டிக்கெட் தான் நமக்கு வந்து வின்னிங் பிரைஸா கிடைக்கும், அது சின்ன அமௌண்ட் தான் கிடைக்கும். அதுவே 10,000 டிக்கெட்ஸ் வாங்கினா அதோட வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகும். அதுவே 1,00,000 டிக்கெட்ஸ் வாங்கினா 1 கோடி டிக்கெட்ஸ் வாங்கினா சோ அதோட வாய்ப்பு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு லாபமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மேட்டர் தான் சொல்றாரு. சோ இந்த ஐடியா பத்தி சொல்றப்போ அந்த லேடிக்கு ஒண்ணுமே புரியல. வேடிக்கையா பார்த்துட்டு இப்ப என்ன இந்த ஒரணா காசை தான் நீங்க டெபாசிட் பண்ண போறீங்களான்னு கேட்கிறப்போ அவர் சிரிக்கிறாரு. இல்லமா என் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த பணத்தையுமே நான் வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு $8,000 அதான் மொத்தமா வித்ட்ரா பண்ணி அதே ஆயா கடைக்கு தான் வந்து இந்த மாதிரி அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எனக்கு லாட்டரி டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றப்போ மறுபடியும் குறுகுறுன்னு தான் பாக்குது. ஒருவேளை கிழவனுக்கு போன டைம் லாட்டரி விழுந்திருக்குமோன்னு தான் பார்த்து கொடுக்குது. அந்த லாட்டரி நம்பர்ஸ்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறமா அதே கஃபேல உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய லாபம் எவ்வளவு தெரியுமா, 8,000 இன்வெஸ்ட் பண்ணாரா, கிடைச்சிருக்கிறது 15,700. அப்போ 7,700 லாபம் கிடைச்சிருக்கு. இதை அவரால் நம்பவே முடியல. அந்த நோட்டை பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருக்காரு. வரப்போறவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க, அதை பொத்தி பொத்தி திறந்து பார்த்துட்டு இருக்காரு. இது உண்மைதானா கனமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் அந்த பணத்தை மொத்தமா எடுத்து என்ன பண்றாருன்னா அவருடைய சாக்ஸ்ல வச்சு நேரா வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம சின்னதா வீட்டுல ஒரு பேண்ட்ரி அறை உண்டு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் டின்னுக்குள்ள தூக்கி ஒளிச்சு வைக்கிறாரு. பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா போச்சு இந்த கிளவி கண்ணாப்புனான்னு கத்தும் அப்படின்ட்டு ஒளிச்சு வைக்கிறாரு. இந்த பணத்தை வச்சு இன்னுமே நிறைய ரிஸ்க் எடுக்க போறாரு அப்படிங்கிறதுனால இதை பத்தி இப்போதைக்கு அவங்க கிட்ட வந்து சொல்லாம பதுக்குறாப்ல. அப்புறம் வீக்கெண்ட்லாம் மொத்தமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பையன் பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சின்னதா ஒரு விருந்து மாதிரி நடத்திட்டு இருக்காங்க பாருங்க. நல்லா ஜாலியா போயிட்டு இருக்குது. அப்போ வந்து பொண்ணு அம்மா கிட்ட கேக்குறா, இந்த மாதிரி அப்பா இப்போ ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறமா ஓகேவா எப்படி இருக்கிறாரு என்ன பண்றாருன்னு கேக்குறப்போ என்ன பண்றது அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, என்னமோ அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் ஒன்னா இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சாம், சந்தோஷமாவே இருக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா கம்பெனி ஓடிட்டு இருந்தாரு, இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு மாசம் இருந்தவர் இப்போ வெளியே போயிட்டு சுத்திக்கிட்டு நடக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ பாட்டிக்கு தாத்தாவோட கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. எங்க வீட்டுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா பேண்டில இருந்து அந்த பாப்கார்ன் டின்னை எடுத்து ஊற்றிக்கிட்டு வரா, தாத்தா பார்த்துருத்தாரு, ஐயோ போச்சு போச்சு அப்படின்ட்டு தங்கம் செல்லம் அந்த பாப்கார்ன் டின்னை தாத்தா கிட்ட கொடுத்துரு, இது பழசாச்சு வேக் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல எனக்கு பாப்கார்ன் பழசா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பாப்கார்ன் தான் வேணும்னு சொல்றப்போ என்னடா வாப்பா போச்சு தாத்தா கிட்ட கொஞ்ச நேரம் மட்டும் கொடு, தாத்தா உன்ட்ட திருப்பி தந்துருதான்னு சொல்லிட்டு உள்ள வாங்கிட்டு போய் பணத்தை எடுத்து ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேத்திக்கிட்ட கொடுத்து சமாளிக்கிறாரு. அவரும் எல்லாருமே போனதுக்கு அப்புறமா இவர் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்து பாட்டி வராங்க, அம்மா பேண்ட்ல எதுக்கு அதை போட்டு மறைச்சு வச்சிங்க அப்படின்னு சொல்றப்போ போச்சு கிளவி
கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு வந்து இவர் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு. ஆமாமா, உனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை வச்சு ரிஸ்க் எடுத்து லாட்டரியில போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்ட மேட்ரே வேற. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா துணியை சோப்படாம அங்க ஒளிச்சு வச்சிருப்பாரு போல. அதை தான் அவங்க கேட்க வந்தது. என்னது லாட்டரி சூதா, என்ன ஆச்சு, என்ன சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க முறைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி கேட்கல, அப்புறம் வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா அப்படி பண்ண அப்படின்ட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா பாட்டி வந்து ஜாலியா குஷி ஆகுறாங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பணத்தை நினைச்சு அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு வியப்பு ஏற்படுத்தல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபன்னா இருக்குன்னா நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், ஐக்கியம் ஆயிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இது பண்ணலாம், இது நம்ம சட்ட விரோதமா எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க உங்களுடைய ஓய்வுக்கு அப்புறமா உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பாட்டி இந்த மாதிரி சொல்ல அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படி 2 பேருமே சேர்ந்து மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த பணத்தையுமே எடுத்துக்கிட்டு எவ்வளவு $15,000 இருக்கா அவ்வளவு பணத்துக்கும் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு வராங்க. தெரிஞ்ச கடைக்கு தான் வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த லாட்டரி மிஷினை வந்து நடத்தக்கூடியவங்களே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களாம். என்னன்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி அதை படிப்படியா ஸ்டாப் பண்ண போறாங்களா. நம்ம ஏரியாவில் அந்த மிஷின் எங்கேயுமே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் கொஞ்ச நாளே அதை ஸ்டாப் பண்ண போறாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஆனா முற்றிலுமா உடனே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அது ஆகும், எத்தனை வருஷம் கூட சொல்ல முடியாது. இந்த மிஷின் வேற எங்க இருக்குன்னு தெரியாது. மொட்டை கிட்ட இந்த மேட் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வெப்சைட்ல வந்து அவர் மூலமா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப 10 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சிட்டில தான் அப்படி ஒரு கடையில அந்த மிஷின் இருக்குன்னு தெரிய வருது. அவ்வளவு தூரத்துக்கு போகணுமான்ட்டு தாத்தா வந்து பாட்டி ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு நினைக்கிறாப்ல. ஆனா பாட்டிக்கு வந்து தாத்தாவோட சேர்ந்து போறது ரொம்ப இஷ்டம் போல. ஓகே போலாமேன்ட்டு பாட்டியே சொல்ல ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் துள்ளி குதிச்சுட்டாங்க இருந்து சந்தோஷம் போறாங்க. அப்போ மொட்டை சொல்றாரு, ஏபா என்னையும் உங்க ஆட்டத்துல சேர்த்துக்கோங்க, நானும் ஒரு $1000 தரேன், எனக்கும் ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ ஆக்சுவலா நம்ம தாத்தாவும் பாட்டிக்கும் எவ்வளவு அமௌண்ட்ஸ் அதிகமா கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம் தான். ஓகேன்னு தாத்தா வாங்கிக்கிட்டு இவன் நம்மால அப்படியே பெட்டு விட்டு எஞ்சி வந்து பார்த்தா பாட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் தன்னுடைய கணவரோட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஜாலியா குதூகலமா கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சாப்பிடறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ அங்க போறதுமே ஒரு ரூம் எடுக்கிறோம், ஸ்டே பண்றோம், டிக்கெட்ஸ் வாங்குறோம், கலக்குறோம் அப்படின்னு பாட்டி சொல்ல ஓகே அப்படின்ட்டு அங்க இருந்து 2 பேருமே கிளம்பி அப்படி ட்ரெக்ல வராங்க. பாருங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க இளமை திருமண மாதிரி ஃபீல் பண்றாங்க. காதலிச்ச டைம்ல இருந்த ஸ்பார்க் இருக்குள்ள அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி வராங்க. பழைய சாங்லாம் போட்டு அப்படியே வந்து பார்த்தா இந்த பங்க்ல இருக்கக்கூடிய கடையில தான் அந்த மிஷின் இருக்கு. உள்ள அப்படியே 2 பேருமே வராங்க. உடனே கடைக்காரர் கேட்கிறாரு என்ன வேணும்னு கேட்கிறப்போ எங்களுக்கு ஒரு 8000 லாட்டரி டிக்கெட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்றப்போ அப்படியே அரண்டு போயிடுதான். உடனே கணக்கு போட்டு பார்த்தா அது $16,000. அப்போ ஒரு டிக்கெட்டுடைய விலை $2 தான். ஆனா அதை கூட அந்த கடைக்காரருக்கு கணக்கு போட தெரியல. ஒரு டம்மி காமெடி பீஸா தான் இருக்கிறாரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா பில். ஸோ சொல்றாரு இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1000 டிக்கெட்ஸ் தான் நீங்க இந்த மிஷின்ல இருந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ 8 மணி நேரம் ஆகும் சொல்றப்போ 8 மணி நேரமா ஓகே நாங்களே பண்ணிக்கிறோம்ப்பா, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவும் படி சேர்ந்து தான் டிக்கெட்ஸ்லாம் எடுத்து பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. பாட்டிக்கு தான் செம்ம ஜாலியாக இருக்குது. நம்ம கணவரோட எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அப்படி ஒன்னா சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பழைய கால நினைவுகள், காதல் கதைகள் அண்ட் அவங்களுடைய மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. வேடிக்கையா இருக்கு. அப்படியே பேசிட்டு தாத்தா டிவியை போடுறாரு. இப்போ அந்த நம்பர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. குலுக்கல் முறையில வந்து சில நம்பர்ஸ் 6 நம்பர்ஸ் வந்து காட்டுறாங்களா. சோ இந்த 6 நம்பர்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணத்தான் இவங்க வந்து காலையிலேயே வந்து முடிக்க முடியும். 2 பேருமே அந்த நம்பர்ஸ் அப்படியே மைண்ட்ல காப்பி பண்ணி விடிய செக் பண்ணி பார்க்கறாங்க. கஷ்டப்பட்டு செக் பண்ணி கடைசியா வந்து நம்ம தாத்தா இது வரைக்கும் இவங்க வாங்கின டிக்கெட்ல எதெல்லாம் பிரைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கறப்போ அதாவது 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் சொல்லிட்டு இருக்கும் தெரியுமா. 6 நம்பர்ஸும் ஒன்னா இருந்துச்சுன்னா மேட்ச் ஆச்சுன்னா அதுவும் 5 நம்பர் கேட்டகரியில தான் வரும். சோ அப்படியே மொத்தமா தாத்தா கணக்கு போட்டு பார்த்ததுல அவங்க சம்பாதிச்சது எவ்வளவு தெரியுமா, $21,000 சம்திங். அவங்க இன்வெஸ்ட் பண்ணதே ஜஸ்ட் 16,000 தான். ஆனா ஒரு நாள் இரவுலே இந்த லாட்டரி டிக்கெட்ஸ் மூலமா இவங்க $5,000 வந்து ஏர்ன் பண்ணிருக்காங்க. பாட்டி கார்ல வெயிட் பண்றாங்க. சோ டிக்கெட்ஸ்லாம் கொடுத்து மொத்த பணமா நம்ம தாத்தா அங்க இருந்து வாங்கிட்டு வராரு. பாட்டி கொஞ்சம் பக்குன்னு தான் ஆகுது. ஏன்னா இவ்வளவு டிக்கெட்ஸ் கொடுத்து நம்ம பணமா கேட்கிறப்போ டவுட்டா ஏதாச்சும் கேட்டாங்கன்னா போச்சுல. தாத்தா கிட்டையும் இதை பத்தி கேட்டா தாத்தா ஒன்னும் சொல்லல, ஏதோ டவுட்லாம் படல அப்படின்னு சொல்றாப்லையா. அப்போ பாட்டி சொல்றாங்க இவ்வளவு ஜன மக்கள்ல நமக்கே இந்த லூப் ஹோல் தெரிஞ்சிருக்கே, நம்மள மாதிரி வேற யாராச்சும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல அப்படின்னு தாத்தா வந்து சொல்றாப்ல. ஆனா ஆக்சுவலா ஹார்வர்ட் சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லூப் ஹோல் பத்தின மேட்ரு இப்பதான் தெரிய வருது. சோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க எல்லாரும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க அண்ட் ரொம்ப நாலேஜபிள் பீப்புள் தான் அங்க படிப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான பையன் தான் இவன். இந்த கம்ப்யூட்டர் கோடிங் இதெல்லாம் வந்து அவனுக்கு அத்துப்புடி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிக்கெட்ஸ் வாங்கி அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து இப்படி ஒரு ஓட்டை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குன்னு இப்பதான் அவனுக்கு தெரிய வருது. எங்க தாத்தாவும் பாட்டியும் அப்படியே ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பாட்டி
பாட்டிக்கு என்னமோ எண்ணத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ உடனே ஒரு ஓரமா காரை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அப்புறம் ஸ்டாப் பண்ணதுமே வந்து ஒரு மாதிரி திங்க் பண்றாங்க. தாத்தா கேட்கிறாரு என்னாச்சுன்னு கேட்கிறப்போ பாட்டி இப்போ பொதுநலமா சொல்றாங்க. நம்ம எவ்வளவு நாளுங்க இருக்க போறோம், இந்த லாட்டரியும் எத்தனை நாள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம பேசாம ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சு இதை ஷேர்ஸா வித்து நம்ம ஊர் மக்களுக்கும் இதை ஒரு லாபமா ஈட்டி கொடுத்தா என்ன, நம்ம எவ்வளவு அமௌண்ட்ஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு லாபம் வரப்போகுது. ஸோ நமக்கும் லாபம், நம்மளை நம்பி வரவங்களுக்கும் லாபம் தானே அப்படின்னு சொல்றப்போ தாத்தாவுக்கும் செம்ம ஐடியா வருது. ஸோ ரெண்டு பேருமே சுயநலம் இல்லாம ரொம்ப பொதுநலமா யோசிக்கிறாங்க, திங்க் பண்றாங்க. இதை பத்தி அக்கௌண்ட் சொல்றப்போ அவருமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது, பட் உங்களை நம்பி யார் வருவாங்க, அதெல்லாம் வரதான் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அந்த கம்பெனில இருந்து ஷேர்ஸ் எல்லாம் மக்களுக்காக விற்கணும், அப்புறம் அந்த ஷேர்ஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து அந்த லாட்டரியில இருந்து வரக்கூடிய லாபத்தை நம்ம பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால மொட்டையும் வந்துட்டு ஓகேப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லி இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளை கூப்பிட்டு வச்சு ஒரு கஃபேல வச்சு இந்த மேட்டரை சொல்றாரு. இப்போ உங்களுக்கு தோணலாம் சரி இந்த மேட்டர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது, இப்போ அவங்களே சொந்தமா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்கதான் ஒரு சூழ்ச்சமம், எந்த அளவுக்கு அதிகமா நம்ம காசு இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் லாபம் அதிகரிக்கும். நம்மால $2000 அந்த டிக்கெட்ஸ் வாங்கி பார்த்தாரு, ஆனா அதுல கொஞ்சம் நஷ்டம் தான் வந்துச்சு தெரியுமா. சோ அதிக பணம் நம்ம முதலீடு பண்ணத்தான் அதிகமான லாபம் கிடைக்கும். சோ லாட்டரியோட மொத்த தொகை எவ்வளவா இருக்கும்னு கேட்டா அது 5 மில்லியன் இருக்கலாம், 10 மில்லியன் இருக்கலாம். அந்த வாரத்தில் வாங்கக்கூடிய டிக்கெட்ஸோட அளவை பொறுத்து தான் ரேட், ஐ மீன் அந்த ஜாக்பாட்டோட பிரைஸ் வந்து மாறி போகும். இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான். சோ இன்னுமே நிறைய கிடைச்சதுன்னா எல்லார் லைஃபும் மாறி போகல அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்கால தான் அவங்க வந்து சொல்றாங்க. எல்லாருக்குமே ஓகே, ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவுன்னு பார்த்தா $500. சோ எவ்வளவு ஷேர் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஃபிட் கொடுப்பாங்க. இதை பத்தி பொண்ணுகிட்ட சொன்னா பொண்ணுக்கு வந்து ஷேரா லாட்டரியா எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க மேல நம்பிக்கை இல்லாம சொல்றாங்க. அண்ட் பையனும் அதே மாதிரி தான், பையன்கிட்டயும் இதை பத்தி எடுத்து சொன்னாங்க. பாரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அலட்சியமா சொல்றான், எனக்கு இது மேலலாம் சுத்தமா நம்பிக்கை இல்லப்பா, எனக்காச்சும் புட்டுக்கிட்டு போச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாபம் ஈட்டினதுக்கு அப்புறமா தாண்டா நானும் உங்க அம்மாவும் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்றேன்னு சொன்னா பையன் வந்து பாத்தீங்கன்னா அதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா அவனும் பொண்ணு மாதிரி தான், அவனும் நம்புறதா இல்ல. சோ கொஞ்சம் கஷ்டம் தான், இப்படி பத்த பிள்ளைங்களே நம்மள நம்பலையேன்ட்டு அவர் கொஞ்சம் வருத்தம் தான். அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கப்பல் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு இதை பத்தி சொல்றாங்க. அவங்களுக்கு என்னமோ இது நம்ம இல்லீகலா பண்ணக்கூடிய பிசினஸா அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கே அப்படின்னு சொன்னாலும் இது இல்லீகல் பிசினஸ்லாம் கிடையாது, நம்ம சட்டப்படி இது எல்லாத்தையும் டாக்ஸ்லாம் பே பண்ணி தான் இது நம்ம லாபம் ஈட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவ வழக்கம் போல பில்லோடைய கடைக்கு தான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி டிக்கெட்ஸ் வாங்குறதுக்காக வராங்க. பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ். அண்ட் அவனுடைய இல்லற வாழ்க்கையும் சரியா போகல, இந்த கடை கூட அவனுக்கு சரியா ஓடல, பயங்கர டிப்ரெஷன் தான். பட் வந்து அவன் எப்போதுமே கூலா தான் இருப்பான். இப்போ இவங்க பெரிய லம்பான ஒரு அமௌண்ட் கொண்டு வந்து எங்களுக்கு $40,000 டிக்கெட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அப்படியே அரண்டு போறான். யோ என்னையா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றீங்க, ஏதோ போதைப் பொருள் எதுவும் கடத்துறீங்களான்னு கேட்டா போதைப் பொருள்லாம் கிடையாது, நாங்க ப்ரொஃபஷனல் லாட்டரி பிளேயர்ஸ் சொல்றப்போ அப்படின்னா என்ன, சரி என்னமோ இருந்துட்டு போகட்டும், நீங்க அவ்வளவு அமௌண்ட்டுக்குலாம் நீங்க டிக்கெட்ஸ்லாம் எடுக்க முடியாது, நான் அதுக்குள்ள கடையை சாத்திட்டு போயிருவேன்னு சொன்னா அவ தாத்தா யோசிக்கிறாரு. சரி ஓகே, நாங்க கஸ்டமரா இருந்தா தானே நீ கடையை சாத்திட்டு போவ, ஒருவேளை எங்களுடைய பார்ட்னரா நீ இருந்தா என்னையா சொல்ல வரேன்னு வந்துட்டு பார்த்தா நாங்க GSIS சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது GS இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு ஷேரோடைய விலை $500 அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி நாங்க லாபம் ஈட்டுறோம், நீயும் விருப்பப்பட்ட எங்களுடைய பார்ட்னர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம பில்லுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அவனுக்கு இந்த கடை ரொம்ப நஷ்டமா தான் போயிடுது. ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு செம ஹாப்பி ஆகி போயிருது. அதுக்கப்புறம் என்ன விடிய அவங்க ரெண்டு பேரும் கடைக்குள்ள இருந்து அவங்க அந்த லாட்டரி டிக்கெட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றாங்க. வெளியே பில் வந்து பாத்தீங்கன்னா வரப்போறவங்க எல்லார்கிட்டயும் அவங்க அந்த நிறுவனம் அவங்க ஷேர்ஸை பத்தி ப்ரோமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ரெண்டு பொண்ணுங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட 2 ஷேர்ஸ் வந்து வித்துதான் போல, அதை பத்தி குதூகலமா சொல்றாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஷேர்ஸ் எல்லாம் வித்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம் தான். டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சோ இந்த முறை லக்கி நம்பர்லாம் அனௌன்ஸ் பண்றாங்களா, அதை பார்த்துட்டு சரி விடிய இவ்வளவு டிக்கெட்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பாக்குறதுக்குள்ள ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் ஃபீல்ல போயிருந்தாங்க. ரொம்ப நாள் வேற ஒன்னா இல்ல, சோ அதனால அப்படி கட்டல ஒன்னா ஆயிருந்தாங்க. இப்போ விடிய காலையில இவங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தங்க வேகமா கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா பில் தான். என்னன்னு பார்த்தா பில்லுடைய கடையில வித்த டிக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $82,000 வந்து பரிசா விழுந்திருக்குதா வந்து அவனுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்திருக்குது போல. அதை தான் எடுத்து வந்து சொல்றான். அப்போ டிக்கெட்ஸ் யாருக்கெல்லாம் வித்தன்னு வந்து பார்த்தா யாருக்கு வித்தேன், உங்களுக்கு மட்டும் தான் வித்தேன், நம்ம மட்டும் தான் இதை நம்ம வாங்கியிருக்கிறோம்னு சொல்றப்போ அப்போ இவங்க நேத்து போட்ட $40,000 இப்போ இது வந்து டபுள் ஆயிருக்குது. அவ்வளவுதான், செம்ம ஹாப்பி, குஷி ஆகி போயிருது. என்னடா இது ஒரே நாள் லைட்ல நான் கொடுத்த பணத்தை அப்படியே 2 மடங்கா மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பில்லுக்கு வந்து அவ்வளவு ஹாப்பிங்க. இதுக்கப்புறம் எக்கச்சக்கமான லாட்டரி டிக்கெட்ஸ் வாங்கி எக்கச்சக்கமா வீட்லயே குவிக்கிறாங்க. அண்ட் அது போக பில்லுடைய கடைக்கு போயிட்டு அங்கேயே டிக்கெட்ஸ் வாங்கி அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே அந்த லாட்டரியோட ரிசல்ட் எல்லாம் பார்த்து செம்ம ஹாப்பியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வாங்கியாச்சு. அப்போ மொட்டை வந்து கால் பண்றாரு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ஷேர் ஹோல்டர் எல்லாருமே கேட்கறாங்க என்னாச்சு நேத்து நடந்த ரிசல்ட் அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம அந்த பணத்தை டபுள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்றப்போ எல்லாருக்குமே செம்ம குஷிங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சோ இவங்க எல்லாருமே பாமர மக்கள், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களால மாசத்துக்கு சம்பாதிக்கவே முடியாது. ஆனா நம்ம பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து எங்களுடைய பணத்தெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ரெட்டிப்பாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சோ ஊர் மக்களும் சந்தோஷம், நாமளும் சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமா இங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அதே சமயம் அந்த பக்கம்
அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய இன்னொரு பையன் அந்த லூப் ஹோல் கண்டுபிடிச்சான்ல, அவனை தான் காட்டுறாங்க. அவன் பேர் வந்து டைலர். அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான், நான் இந்த மாதிரி இந்த டிக்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருக்கிறேன், நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்றப்போ கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் சொல்றான், டேய் நீனே பெரிய பணக்காரன் தான், உங்க அப்பா கிட்ட கேட்டா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னு கேட்டா, இல்ல எங்க அப்பா இதை பத்தி சொன்னா கண்டிப்பா அவர் நம்ப மாட்டாரு அண்ட் அவருடைய பணமும் எனக்கு தேவையில்ல, நான் இதை வேற விதமா டீல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமா கெட்டு கொத்தரா கூடி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டில வச்சு அப்படியே வந்து இதை பத்தி சொல்றான். சோ எல்லாருமே பெரிய பெரிய வசதியான பசங்க தான். சோ நான் இப்படி டிக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருக்கிறேன், நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான லாபம் கிடைக்கும். சோ வீட்ல ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த ஃபீஸ் கட்டணும், இந்த ஃபீஸ் கட்டணும், அந்த புக் வாங்கணும்னு ஏதாச்சும் சொல்லி வீட்ல கொஞ்சம் பணத்தை வாங்கி இதுல நம்ம மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பா நம்ம பணம் டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. எல்லாருமே வந்துட்டு ஓகே இவன் கொஞ்சம் ஜீனியஸான ஒரு பையனாச்சு, சோ அதனால எல்லாருமே இவனை நம்புறாங்க. இங்க அப்படி கட் பண்ண நம்ம ஹீரோடைய பையன் என்ன வேலை பார்க்கறானா, பழைய வீடு பழுதான வீடு இதெல்லாம் ரினோவேட் பண்ணக்கூடிய வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க நம்ம ஹீரோடைய ஓல்டு கப்பல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே டேமேஜ் ஆன ஒரு உட்டாலான ஒரு ஸ்டேஜ் வந்து சரி பண்ண சொல்றாங்க. ஆக்சுவலி இது என்ன ஸ்டேஜ்னு வந்து பார்த்தா, இந்த ஊர்ல வருஷம் ஜாஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஐ மீன் அது ஒரு திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழா ரொம்ப வருஷமா நடத்தவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ இந்த லாட்டரி மூலமா பல ஷேர் ஹோல்டரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்குறான் தெரியுமா. அதனால நல்ல லாபம் அடையக்கூடிய இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம ஜாஸ் ஃபெஸ்டிவல் நடத்துவோம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம கிட்ட நல்ல பணப்புழக்கமும் இருக்கு, நம்ம எல்லாருமே நன்கொடை கொடுத்து இந்த திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அதனால தான் இந்த ஸ்டேஜை சீக்கிரமா சரி பண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு இவங்ககிட்ட அந்த வேலையை பொறுப்பா கொடுக்குறாங்க. அப்பா உண்மையிலேயே இதன் மூலமா நல்ல லாபம் ஈட்டுறாரான்னு சொல்லிட்டு பையனுக்கு இப்பதான் தெரிய வருது. நேரா அப்பா பார்க்க தான் வரான். சோ வரும்போதே அப்பா வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆன டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை எக்கச்சக்கமா குவிச்சு அதை ரேக்கா அடுக்கி வச்சுட்டு இருக்காரு. சோ இவங்க கூட உதவி பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறப்போ, ஒருவேளை இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்தாங்கன்னா நாங்க இவ்வளவு டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கிறோம், ஏன்னா நம்ம வாங்குற டிக்கெட்ஸ் தான் பிரைஸ் விழுதுன்னு சொல்லிட்டு நம்பிடக்கூடாது, நம்ம தோக்கவும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரூஃபா காட்டணும்ல, அதனால தான் இவ்வளவு டிக்கெட்ஸ் சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுமே அப்போ வந்து சொல்றான், இந்த மாதிரி நீங்க சொன்னப்போ நான் நம்பவே இல்லை, ஆனா உண்மையிலே இப்ப டவுன் மக்கள்லாம் இப்ப உங்களால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன் ஜாஸ் ஃபெஸ்டிவல் வர திரும்ப கொண்டு வர போறாங்களே, நான் தான் அந்த ஸ்டேஜை ரினோவேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்போ, உனக்குமே இதுல பங்கு இருக்கு, கம்பெனில நானும் உனக்கு நிறைய ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அவனுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுது, நம்ம அப்பாவை எதுலையும் நம்பினதே கிடையாது, ஆனா நமக்காக இப்படி அப்பா பண்றாருன்ட்டு ஒரு மாதிரி பாக்குறான். அப்படி கட் பண்ணா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங், ஒரு மிடில் ஏஜ்ல இருந்து எல்லாம் வயசான பெருசுங்க தான். சோ நம்மளுடைய நிறுவனம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, மந்த்லி உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே டபுள் மடங்குல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு அண்ட் ஜாஸ் ஃபெஸ்டிவல் வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாருமே குதூகலமா இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல மொத்தமா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மொட்டை கேட்கிறாரு. ஆக்சுவலா மொட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது, அவர் ஒரு சிங்கிள் தான். சரி அடுத்த பிளான் என்ன திட்டம்னு கேட்கிறப்போ, அடுத்ததா வந்து $6 லட்சம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அங்க டிக்கெட்ஸ் வாங்க போறாங்களாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் தி ஹியூஜ் அமௌண்ட்ல போய்கிட்டே இருக்கும். ஜாஸ் ஃபெஸ்டிவல் வருது, ஊர்காரங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டாமா, அதான் இவ்வளவு பெரிய தொகை நாங்க வந்து இப்போ டிக்கெட்ஸா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப பில் வந்து இன்னொரு கடைக்கு நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு வராப்ல. என்ன விஷயம் கேட்டா, ஒரு கடைக்கு ஒரு மிஷின் தான் கொடுப்பாங்க. பில் வந்து அவருடைய கடைக்கு 2 மிஷின் அப்ளை பண்ணி பார்த்தாரு, பட் கொடுக்கல போல. அதனால அவருடைய ஃப்ரெண்டோட கடைக்கு ஒரு மிஷின் வேணும்னு சொல்லிட்டு இவரே கோரி வாங்கி வச்சிருக்காரு. அப்படிதான் அங்க வந்து கூப்பிட்டு வராப்ல. சோ பில்லோடைய ஃப்ரெண்டுமே இதுல வந்து இனிமேல் பார்ட்னர், அவனுக்குமே நம்ம ஷேர்ஸ் வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போ 2 மிஷின்ஸ் ஆச்சு. ஒரு பக்கம் நம்ம பில்லோடைய கடை, இன்னொரு பக்கம் பில்லோடைய ஃப்ரெண்ட் கடை. சோ அப்படியே எடுத்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க, டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அதுதான் எங்களுடைய வேலை இனிமேல். அப்படி கட் பண்ணா போஸ்டன் குளோப்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நிறுவனம், அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய மாயான்னு சொல்லிட்டு ஒரு ஜர்னலிஸ்ட், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ்லாம் கலெக்ட் பண்றது, அன்யூஷுவல் ஸ்டோரிலாம் வந்து கலெக்ட் பண்ற மாதிரியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இப்போ நம்ம ஹீரோ பத்தின ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறத பத்தி தன்னுடைய சீனியர் ஆபீசர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு 5 முறை லாட்டரி நிறுவனம் என்ன பண்ணும்னா 50,000க்கும் மேல வின் பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட நேம் டீடைல் எல்லாம் வந்து வெப்சைட்ல வெளியிடுவாங்க. அப்படி வந்து அவங்களுக்கு கிடைச்ச டீடைல் படி நம்ம ஹீரோ தான் இந்த வருஷத்துல 12 முறைக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான காசு வின் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தன்னுடைய சீனியர் ஆபீசர் கிட்ட வந்து சொல்றப்போ, அவரும் பாக்குறாரு, பார்த்துட்டு இது அந்த அளவுக்கு ஒரு அன்யூஷுவல் ஸ்டோரி மாதிரி தெரியலையே, சில பேருக்கு லக் அடிக்கும், அதிகமான டிக்கெட்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அவர் வந்து மெத்தனமா விட்டுருந்தாரு. ஆனா இந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு டவுட், இல்ல அவங்க ஏதோ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி அவங்க லாட்டரி வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்குள்ள ஒரு டவுட். கட் பண்ண இந்த பக்கமா நம்ம மார்ஜும் அண்ட் நம்ம பில்லும் தான் அந்த கடையில இருந்துட்டு இருக்காங்க. மார்ஜு வந்து அவங்க வழக்கம் போல லாட்டரி டிக்கெட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் வேகமா வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு லேடி வெடுக்கு நடந்து வந்து அங்க இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவ பாட்டுக்க இவனை பார்த்து லூசர் அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே நம்ம பாக்குற மார்ஜுக்கு ஒண்ணுமே புரியல, யாரும் கேக்குறப்போ வேற யாரு, அவன் பொண்டாட்டி தான், 2 பேருக்கும் சண்டை, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிறேன், அப்பப்போ பாய் ஃப்ரெண்டோட வருவா, வந்து அவளுக்கு தேவையானதை கடையில எடுத்துட்டு கத்திட்டு போவா அப்படின்னு வந்து சாதாரணமா சொல்றாப்ல. சோ இல்லற வாழ்க்கை சரியா போகல அப்படின்னு
அப்படின்னு தான் வருத்தப்படுறாரு. மார்ச் வந்து ஆறுதல் படுத்துறாங்க. சரிப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா உன் லைஃப்ல வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பசங்க தான் அந்த பையனை தான் காட்டுறாங்க. அவன் பேர் நான் சொன்னா, அவன் பேர் வந்து டைலர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணத்தெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ண சொன்னான்னு தெரியுமா? பணத்தை ஏற்பாடு பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி இந்த ரோல் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா $50,000 வந்து இவங்க வின் பண்ணிருக்காங்க போல. அது சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். அது போக கெட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லார்கிட்டயுமே வந்து கொடுக்குறான். ஃபில் பண்ற மாதிரியான டிக்கெட்ஸா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா இந்த லாட்டில வந்து பாத்தீங்கன்னா 2 டிக்கெட்ஸ் உண்டு. 2 விதமான டிக்கெட்ஸ். ஒன்னு நம்ம ஹீரோ மிஷின் மூலமா பிரிண்ட் பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்குறாருல, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி மேனுவலா நம்மளே வந்து நம்பர் சூஸ் பண்ணி அதை கடைக்காரங்க கிட்ட கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி வச்சுப்பாங்க. நம்பர்ஸ் அறிவிச்சதுக்கு அப்புறமா நம்ம சூஸ் பண்ண நம்பர்ஸ் அதோட மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து அதன் மூலமா பரிசு கிடைக்கும். ஸோ 2 விதமான டிக்கெட்ஸ், மேனுவல் அண்ட் மிஷின். இவங்க வந்து மோஸ்ட்லி மேனுவல் தான். ஸோ டபுள் டிஜிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 01 இருந்து 49 வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ற நம்பர்ஸே. ஸோ அப்படி எல்லாருமே வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் டைலருடைய ஃப்ரெண்ட் எரிக்னு சொல்லிட்டு ஒருத்தன் உண்டு. அவன் அந்த டேட்டா பேஸ்லாம் ஹேக் பண்றதுல கொஞ்சம் ஒரு திறமையானவன். அந்த மாதிரி இப்பதான் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு சொல்றான். போன டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுல நம்மளுக்கு கூடுதலாவே அமௌண்ட் வந்திருக்கணும், ஆனா குறைவா தான் வந்திருக்குது. அதுக்கு காரணம் நமக்கு முன்னாலே ஒரு டீம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய டீமை பத்தி சொல்லிட்டு இருக்கான். லாட்டரி நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தோட டேட்டா பேஸை நான் ஹேக் பண்ணி பார்த்ததுல இந்த ஏரியாவில் நமக்கு முன்னாலே ஒரு டீம் வந்து இந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்சி அவங்க பல நாட்களா வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்றப்போ இந்த டைலருடைய மூஞ்சே மாறி போகுது. அப்படி கட்பனா இந்த பக்கமா பாட்டி வந்து நம்ம பில்லோடைய கடையில இருந்து அந்த டிக்கெட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து பாத்தீங்கன்னா பில்லோடைய ஃப்ரெண்ட் கடையில டிக்கெட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவர் சீக்கிரமா வந்துட்டாரு. ஸோ ரொம்ப ஜாலியா வராரு. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு இன்னைக்கு தான் வெட்டிங் ஆனிவர்சரி. அப்படி சாம்பைன்லாம் ஓபன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. பழைய சாங்லாம் போட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப யாரா ஒருத்தங்க கதவை தட்டி உள்ள வராங்க. அப்படி யாருன்னு பார்த்தா இந்த டைலரும் எரிக்கும் தான். அப்படி சிரிச்சுட்டே வரானுங்க. தோப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா வரானுங்க. ஏன்னா அவங்க நினைச்சது என்னன்னு தெரியுமா? நமக்கு முன்னாலே இந்த லூப் ஹோல் கண்டுபிடிச்ச அந்த டீம் ரொம்ப பயங்கரமா டெரரா இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தது. ஆனா வயசான ஒரு கப்பல் தான் இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இவ்வளவு நாள் இப்படி ஒரு சம்பாத்தியமா அப்படின்ட்டு வந்து நக்கலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மால் எவ்வளவு சமாளிச்சு பாக்குறாரு. நீங்க யாருப்பா, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து நம்மால் அப்படியே நைஸா நழுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அவருக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் உண்மை தெரிஞ்சுதான் இவனுக்கு வந்திருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலா இந்த டைலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமானவன் தான். அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று சாதி நினைச்சானா அவன் எந்த இலைக்குனாலும் போவான். ரிஸ்க் எடுக்க தயங்கவே மாட்டான். ஏன்னா பெரிய பணக்கார கோடீஸ்வரன் பையன். இப்ப சொல்றான் நான் சுத்தி வளைச்சு எதுவும் சொல்ல விருப்பம் இல்ல, 2 பேருமே நல்ல திறமையானவங்கன்னு தெரியுது, பேசாம எங்க டீம்ல 2 பேரும் சேர்ந்துக்கோங்களேன் அப்படின்னு வந்துட்டு இவனே வந்து ஆஃபர் பண்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்மால் சொல்றாரு, இங்க பாரு தம்பி, நீ எதை பத்தி பேசுறேன்னு தெரியல, எதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு உனக்கு புரிஞ்சா நாங்க நல்லா தான் இருக்கிறோம், எங்க வழியில நாங்க வந்து போய்க்கிறோம் அப்படின்னு வந்து நீட்டா சொல்றாரு. ஆனா இவனுக்கு கொஞ்சம் திமிரா பேசுற மாதிரி தெரியுது. நம்மால் சொல்றாப்ல இந்த மாதிரி இன்னைக்கு தான் எங்களுடைய திருமண நாள், கொஞ்சம் நாங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க கிளம்புறீங்களான்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்புறானுங்க. கிளம்புறதுக்கு முன்னால நாங்க உங்க டேட்டா வந்து ஹேக் பண்ணோம், அதுல நீங்க பயங்கரமான ஒரு மேக்ஸ் ஜீனியஸ்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. நீங்க மேக்ஸ்ல வேணா ஜீனியஸா இருக்கலாம், ஆனா உங்களை விட நாங்க வந்து அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றானா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு அவருக்கு புரியாத மாதிரியான ஒரு வார்த்தையில பேசிட்டு அவன் சொல்லிட்டு போற மாதிரி போறான். ஆனா நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் சொல்றாரு, தம்பி அதுவும் எனக்கு தெரியும். அவன் என்ன சொல்ல வரானா, மிஷின் மூலமா பிரிண்ட் பண்றதை விட நாங்க பண்ற இந்த மேனுவல் ட்ரிக் தான் வந்து ஈஸியா நம்ம வந்து அதிக லாபத்தை ஈட்ட முடியும். சோ இனிமேல் வந்து உங்களை விட நாங்க அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கான வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்மால அவனை போக விட்டு புறமண்டில அடிச்ச மாதிரி, தம்பி அதை பத்தி எனக்கு தெரியும், அதுல இருக்கக்கூடிய 2 ஃபிளாஸ் என்ன தெரியுமா, அதாவது 2 குறைபாடுகள் என்ன தெரியுமான்னு சொல்ல வராப்ல. ஒன்னு டைம் அதிகமா எடுத்துக்கும். மிஷின் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1000 டிக்கெட்ஸ் டப்புன்னு கொடுத்துட்டு இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. யோசிச்சு ஒவ்வொருத்தங்களா வந்து ஃபில் பண்ணுவாங்க. சில பேர் ஒரே நம்பர் கூட ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மிஷின் அப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவருடைய ட்ரிக் என்னெல்லாம் யூஸ் பண்றாரோ அப்படிங்கறத ஒரு படி மேல வச்சு சொல்றாரு பாருங்க. அப்படியே அருண் போயிட்டு அந்த எரிக்கு ஒரு நிமிஷம் இவனை பாக்குறான் கோவத்துல, டே என்னடா சொல்றாரு, நீ தான் பெரிய ஜீனியஸ் மாதிரி சொன்ன அப்படின்னு வந்துட்டு பாக்குறப்போ வாய மூடுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவன் நினைச்சது நம்ம தான் இங்க ஜீனியஸ், நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு வாலாட்டலான்ட்டு வந்தான். ஆனா நம்மால் வாழை ஒட்ட நடிக்க விட்டு என்னதான் முக்கினாலும் என்ன நீ பீட் பண்ண முடியாது, உன்னோட நான் அதிகமான டிக்கெட்ஸ்லாம் லாபத்தெல்லாம் ஈட்டிடுவேன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சொல்ல அங்க இருந்து போய்த்தானுங்களா. சே மூட் அவுட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் இருந்தாலுமே இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த விவாகரத்துக்கான கடைசி ஒரு கையெழுத்து ஒப்பந்தம், அதாவது ஜீவனாம்சம் சொல்லிட்டு பிரிச்சு கொடுப்பாங்கல்ல கணவருடைய சொத்துல இருந்து, அப்படி வந்து பாத்தீங்கன்னா பில்லுடைய மனைவி பேராசை பிடிச்சவன் நினைக்கிறேன். பில்லு கிட்ட இருந்து தனக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து உருவ நினைக்கிறான். அப்படி அவருடைய வீடு எல்லாத்தையுமே வந்து எடுக்க நினைக்கிறான். அப்ப லாயர் சொல்றாரு, இந்த மாதிரி பில் வந்து பாத்தீங்கன்னா GSIS சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துல வந்து ஷேர்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் வேணுமா அப்படின்னு வந்துட்டு கேட்டா இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாப்ல. ஆக்சுவலா வந்து அதுல பெருசா என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா அவர் வந்துட்டு கையெழுத்து போட்டு போய் வெளியே வந்தா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ்ல அவங்க வந்து எந்த பங்கும் கேட்கல. ஏன்னா அதுல எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து அதுல வச்சிருக்காரு.
அப்ப வெளிய வந்து கேக்குறா இவ வந்து, அது என்ன ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, நல்ல வேளை அதுல நீ எந்த ஒரு பங்கும் கேட்கல. என் வீட கூட எடுத்துக்கோ. ஆனா அந்த ஷேர்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் ஹியூஜ்ல இருக்குது நமக்கு. மாசம் மாசம் மாமா அதுல கொஞ்சம் லாட்டரி வின் பண்ணிட்டு இருக்கிறோம் தங்கம். பாய் டாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கார் எடுத்துட்டு போறாரு. செம கடுப்பாகுது. ஐயோ இவங்ககிட்ட அதையும் வாங்கிருக்கலாமே அப்படின்ட்டு யோசிக்கிறா. கட் பண்ணா நம்ம மொட்டை மாமா தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லக்ஸரி கார்ல வராரு. சொல்ல போனா இந்த டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய லாட்டரி ட்ரிக் மூலமா நல்லாவே முன்னேறிட்டு வராங்க. மொட்டை மாமாவும் புதுசா ஒரு கார் எடுத்திருக்கிறதா சொல்லிட்டு வராரு. நம்மால் பாக்குறாப்ல, டேய் என்னடா காருங்க கையுமா அப்படின்னு கேட்டா, புடிச்சது ரொம்ப நாளா தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நடந்தது சொல்றாரு. இந்த மாதிரி 2 பசங்க வந்தாங்க. நம்மள மாதிரி அவங்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்கானுங்க போல. நமக்கு ஆஃபர் பண்றாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ மொட்டை சொல்றாரு. அப்ப நமக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டா, பிரச்சனைலாம் கிடையாது. அவங்க ஐடியா டம்மி தான். ஏன்னா இவங்க ரொம்ப வெயிட் பண்ணி இந்த ரோல் டவுன் எப்போ எவ்வளவு அமௌண்ட் வந்து அங்க ஜாக்பாட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்காக நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிக்கெட்ஸ் எல்லாம் கணிச்சு வந்து இவங்க துல்லியமா இவங்க பிளான் பண்ணி தூக்குவாங்க. ஆனா கத்துக்குடிங்க தான் அவங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஆனா இருந்தாலும் இது எவ்வளவு நாள் சொல்லிட்டு போகும்னு தெரியல. இந்த மாதிரி இன்னொருத்தன் கண்டுபிடிச்சு நமக்கு ஆபத்தா வந்துடக்கூடாது. அதுக்குள்ள நம்ம வந்து அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாப்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த மாயா இருக்கிறாங்களா ஜேர்னலிஸ்ட், அவங்க எப்படியாச்சும் நம்ம ஹீரோ இந்த ட்ரிக்கா வின் பண்ணக்கூடிய இந்த லாட்டரி மேட்டரை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணணும், மீடியா வரைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாட்டரி நடத்தக்கூடிய அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கே வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரை மீட் பண்ணி இதை பத்தி சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தி எப்படியாச்சும் உண்மையை கலக்கலான்ட்டு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஆபீசர் மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே நம்ம ஹீரோ பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஆனா இந்த உண்மை மீடியா வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மக்கள் லாட்டரி வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் கெட்ட பேர் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவர் வாயை திறக்கிறதுக்கே யோசிக்கிறாருங்க. பாருங்க, நீங்க ஏதோ ஃபோக்கஸ் பண்றீங்க, எல்லாம் நெகட்டிவ் ஷேட் தான் நீங்க வந்து ட்ரை பண்றீங்க. நாங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களையும் ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை இன்ஸ்டிடியூட்க்கு நாங்க வந்து நிதி பண்ணிருக்கிறோம், அதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களே. யாரோ ஒரு வயசானவர், ரிட்டையர்ட் ஆனவர், அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு லக் அடிச்சிருக்கு, ஏதோ பெருசா நோண்ட வந்துருவீங்களே அப்படின்னு சொல்றப்போ, நான் ரிட்டையர்ட் ஆனவர்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே, இப்போ நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு வந்து அவரே உளறிட்டாரு. அப்புறம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நழுவிட்டு போயிருந்தாப்ல. சோ இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த லாட்டரி நிறுவனத்துக்கே வந்து அந்த வின்னரை பத்தி தெரிஞ்சிருக்குது, பட் அவங்க வெளிக்கொண்டு வரதுக்கு தான் மறைக்கிறாங்கன்னு உண்மை புரிஞ்சு போச்சு. அப்படி கட் பண்ண இந்த பக்கமா நம்மால் வழக்கம் போல கஃபேல அப்படி டீ வாங்கிட்டு வந்து உட்காரலான்ட்டு பார்த்தா இந்த டைலர் வந்து உட்கார்ந்துருக்கான். ஆக்சுவலி எதுக்காக இப்போ வந்திருக்கான்னு பார்த்தா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை மிரட்டினா தான் வலிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மிரட்டுறாப்ல. இந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க, போட்டி விட்டு விலகிருங்க, 2 பேருமே களத்துல விளாண்டா 2 பேருக்குமே நஷ்டம் தான் சொல்றப்போ ஆக்சுவலா நம்மால பொறுத்த வரைக்கும் இவன் விளாண்டாலும் சரி விளாடாம இருந்தாலும் சரி அவங்களுக்கு நஷ்டமே கிடையாது. இவரை வச்சு இவனுக்கு மட்டும் தான் பிரச்சனை. அதனால நம்மால வந்து முடியாதுன்னு சொல்றாப்ல. இப்போ ஃபைனலா எப்படி தெரியுமா மிரட்டுறாங்க பாருங்க, லாட்டரி நிறுவனத்தோடைய டேட்டாவை நாங்க ஹேக் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்க கிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, நீங்க என்ன ஏமாத்திரம் உங்களுடைய டேட்டா, உங்களோட ஐடென்டிட்டி, உங்களுடைய பேங்க் டீடைல் இது எல்லாத்தையுமே எங்களால ஈஸியா ஹேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்படி அசால்ட்டா மிரட்டுறான். அந்த அளவுக்கு ஹேக் பண்ண முடியாது கொஞ்சம், ஆனா இவர் பயப்படுறாரு. ஸோ மீடியா முன்னால வரைக்கும் நான் வந்து கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாட்டிட்டு போக இந்த கடைக்காரர் கூட அதை பார்த்துருந்தாரு. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பயமா எடுத்து கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிருந்தாரு. அன்னைக்கு இரவு எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அப்படி பேசுறப்போ ஒண்ணுமே சொல்லல, நம்ம இதோட இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கலாம், இந்த லாட்டி விளாட்டை கைவிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போது அவன் ஸ்டேஜுக்கு கீழே பையன் கூட இருக்கிறான் பாருங்க, பக்கத்துல இருந்து கடைக்காரர் வந்து காதுல அவர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாப்ல, இந்த மாதிரி ஒரு பொடியன் தான் வந்து மிரட்டிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்றப்போ அங்க இருந்து பேசிட்டு அப்பா போனதுமே வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு பையன் வந்து பேசுறாப்ல, அப்பா சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பார்த்துருக்கிறேன், நீங்க எதுலையுமே கிவ் அப் பண்ணதே கிடையாது, ஒரு சின்ன பையன் ஒரு பொடி பையன் அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறான்ட்டு ஏன் அப்படி வருத்தப்படுறீங்க, நீங்க இந்த லாட்டரி விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊர் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பினான்சியலா வந்து ஸ்டெடியா இருக்கிறாங்க, வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைச்சிருக்கு, சொந்தமா தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக பெருசா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதுல வர பணத்தை வச்சு இந்த சின்ன டவுனுக்கு தேவைப்படுற பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு வராங்களா. சோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பொடி பையன் ஒரு சின்ன பையன் சொல்லிட்டான்னு எதுக்குப்பா இந்த மாதிரி யோசிக்கிறீங்க, நீங்க தவறான முடிவு எடுக்கிறீங்க, இதை மட்டும் கை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பையன் இப்படி பேசிட்டு போறான். வீட்டுல சோகமா இருக்கிறாரு, மனைவி அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஏங்க இதுக்கெல்லாம் பையன் தான் வேலையாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேத்த காரை எடுத்துட்டு அப்படி ஜிவ்வுன்னு 2 பேருமே அப்படியே கெத்தா போவாங்க பாருங்க. அங்க இருந்து மொட்டை பாக்குறாரு, கலகு மச்சி தட்டி தூக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தூக்குறோம் தட்டி தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜாலியா ஜோடியா போறாங்க. நம்ம பில் கூட வராரு, என்னமோ சொன்னீங்க விட போறீங்க வைக்க போறீங்கன்ட்டு, விடாதீங்க அவரை விடாதீர்கள் அப்படின்ற ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தட்டி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்கரேஜ் பண்றாங்க. சோ இது வந்து ரோல் டவுன் வீக் தானே. அதே சமயம் இந்த பக்கமா அந்த டைலரும் அந்த எரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கணக்கு போர்டு பார்த்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ இந்த பக்கமா எந்த டிக்கெட்ஸும் நம்ம மிரட்டினதுக்கு அப்புறமா வாங்கியிருக்க மாட்டோம்
மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பட்சத்துல இப்ப இந்த எரிக் சொல்றான் அகைன் வந்து நம்மளுக்கு குறைஞ்சுதான் வந்திருக்குதுன்னு சொல்றப்போ யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஜெரி தான் அவங்க டீம் தான் அப்படின்னு சொல்றப்போ கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஏன்னா மிரட்டியும் வந்தாலும் கேட்கறதா இல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனையை யோசிக்கிறான். சொல்லப்போனா இது பயங்கரமான ஒரு ரிஸ்க்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சொல்றானா இந்த ரோல் டவுன் வீக்னு சொல்லிட்டு எப்போ அறிவிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் குழுக்கள் அது விழலனா அப்புறம் ரெண்டாவது குழுக்கள் விழலனா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இவன் என்ன சொல்றானா நம்ம 2 நாள்ல அந்த ரோல் டவுனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். 2 குழுக்களுக்கு அப்புறமா தான் ரோல் டவுன் வச்சுக்கோங்களேன். ஆனா இவன் என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் குழுக்கள் முடிஞ்ச உடனேயே முடிஞ்ச கையோட இருக்கக்கூடிய மொத்த டிக்கெட்ஸுமே நாமளே வாங்கிக்கணும்னு சொல்றான். அப்படி வாங்கிக்கிட்டா பயங்கர ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ரெண்டாவது குழுக்கள்ல யாருக்காச்சும் பிரைஸ் விழுந்து மொத்த பணமும் அவங்களுக்கே போயிடும். ஆனா ஒருவேளை விழலன்னு வச்சுக்கோங்களேன் அது ரோல் டவுனா மாறி போகும்ல. அப்போ இவங்க கிட்ட அதிகமான டிக்கெட்ஸ் இருக்குல்ல. டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்டேஜ் ஆயிரும். சோ நம்ம ஹீரோவால நினைச்ச மாதிரியான டிக்கெட்ஸ் நிறைய வாங்க முடியாது. சோ அதனால நம்ம கிட்ட அதிகமான டிக்கெட்ஸ் இருக்கும். அந்த டிக்கெட்ஸை வச்சு நம்ம எப்படியாச்சும் நம்ம நினைச்ச அமௌண்ட்டை ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுடைய பிளான். ஆனா பயங்கரமான ரிஸ்க். ரெண்டாவது குழுக்கள்ல யாருக்காச்சும் ஜாக்பாட் அடிச்சு நம்ம என்ன பண்றதுன்னு சொன்னா அடிக்காது ரேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி சொல்றான். சரி அவ்வளவு தொகையை நம்மளுக்கு யாரா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அப்பாவுக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கோல்ஃப் விளாட வருவாங்க போல. அவங்க மண்டையை கழுவி எப்படி வந்து ஒத்துக்க வைக்கிறாப்ல. இந்த பக்கமா பில் வேகமா காரை ட்ரை பண்ணி நேத்து நைட்டே ரோல் டவுன் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நேத்து நைட்டேவா ஒரு வாரம் ஆகுமேன்னு கேட்டா இல்ல நேத்து அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்றப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பசங்களுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கே வராரு. வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் வந்ததுமே அந்த டயர் வந்து இவரை கலாய்க்கிறான். எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்ப நம்மால் இவன் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ராட் தனத்தை எக்ஸ்போஸ் பண்றாரு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க நீங்க எல்லாருமே இவ்வளவு பணம் போட்டிருக்கீங்க. ஆனா இவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான் ஃபோர்ஸ் ரோல் டவுன் பண்ணிருக்கான். அதாவது உங்க பணத்தை எல்லாத்தையுமே அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். யாருக்காச்சும் அது ஜாக்பாட் அடிச்சதுன்னா உங்க பணமும் நக்கிக்கிட்டு போயிடும். அப்படி ஒரு ரோல யாருக்குமே அடிக்காம லாபம் வந்தா கூட இவனுக்கு தான் உங்கள இருந்து அதிக லாபம். நீங்க தான் பாவம் அவனுக்காக மாங்கன்ட்டு உழைக்கிறீங்கன்னு நம்மால் பத்த வச்சுட்டு போயிருந்தாப்ல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் ஆனா லாபம் இவனுக்கு தான் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்து எல்லாருமே பேக் அடிக்கிறாங்க. அப்படி இருப்பா நம்ம ஹீரோயின் 2 பேருமே அந்த நிறுவனம் இருக்கு தெரியுமா லாட்டரியோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே வந்து போயிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே ஒரு ப்ரோ பிளேயர்ஸ். இவங்க மூலமா அவங்களும் நிறைய லாபம் ஈட்டுறாங்கல்ல. அதனால எங்களுடைய குறைகள் என்ன கோரிக்கை அண்ட் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கிறப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா சோ எவ்வளவு அமௌண்ட் நீங்க நிர்ணயிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெப்சைட்ல அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஃபோர்ஸ் ரோல் டவுன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பண்ணா நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னதுனால எங்க கோரிக்கையை ஏத்து நாங்க சரி பண்றோம் அப்படின்ட்டு அந்த நிறுவனமே ஏத்துக்குது. சோ இந்த மாதிரி வெப்சைட்ல அப்டேட் பண்ண விஷயம் வந்து இப்போ டைலர் அண்ட் எரிக் 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றப்போ தலையில இடி இறக்குற மாதிரி ஆயிடுது. நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்டர்லாம் பிடிச்சிருக்கிறோமே என்ன பண்றது அப்படின்னு பாக்குறப்போ இனிமேல் ஒரே வழி அவங்க பழைய ட்ரிக் யூஸ் பண்றது தான். சோ மொத்தமா அவங்க போட்ட அந்த ஷார்ட் கட் வந்து ஊத்திக்கிச்சு. இவன் பில்லோட கடையில நம்ம செரி அண்ட் மார்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 மிஷின்ல இருந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பார்த்தா அந்த கம்பெனி கிட்ட எங்களுக்கு 2 மிஷின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்க கோரிக்கை கேட்டிருப்பாங்க. அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு இவங்களுக்கு 2 மிஷின் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கமா அந்த டைலருக்கு அடிக்க மேல அடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. ஏன் கூடவே இருந்த எரிக் கூட வந்து விட்டு போயிட்டான். சோ நம்ம ஹீரோ மெத்தடே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில உட்கார்ந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சோர்ந்து போயிருக்கான். ஆனா என்னதான் இவன் முக்கி பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணாலும் அவனுக்கு அதிக லாபம் கிடைக்காது. ஏன்னா அதிக சான்ஸ் உருவாக்கணும்ல. அதுக்கு அதிக பணம் இவங்கிட்ட இல்லல்ல. அதே சமயம் இந்த ஜேர்னலிஸ்ட் மாயா எப்படியாச்சும் நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய அந்த தில்லாலங்கடி வேலையை அந்த பேப்பர்ல எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஐயராத்து உழைக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் அவங்க டேட்டாலாம் செக் பண்ணி பாக்குறப்போ ஜெரால்டு செல்பி அதுதான் நம்ம ஹீரோடைய பேர். அதாவது சர்நேம். அதனால தான் ஜிஎஸ் சொல்லிட்டு அவருடைய நிறுவனத்துடைய பேரு கூட. அதுக்கு மேலே டைலர்னு சொல்லிட்டு ஒரு பையனும் கூட இதே மாதிரியான ஒரு ரூட் அதிகமா வின் பண்ணிருக்கான். இது யாரா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவனை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. சோ இவங்க 2 பேரையும் மீட் பண்ணி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு மாயா ஒரு பக்கம் தயாராகிறாங்க. அதே சமயம் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா கடை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறிட்டு வராங்க. அப்படி ஒருத்தருக்கு ஐஸ்கிரீம் கடைலாம் வச்சு கொடுக்குறாங்க. நல்லாவே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த பக்கமா நம்ம ஹீரோ அண்ட் அவனுடைய பையன் 2 பேருமே சேர்ந்து கார் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நல்லா பேசிக்கிட்டே வந்து அப்பா சின்ன வயசுல இந்த மாதிரி நம்ம கேம்லாம் விளாண்டுக்கிறோமே என்னைக்கு தான் என் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாம் விட்டு எரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அப்பா புள்ள அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க இருந்து அந்த மாயா ஜெர்னலிஸ்ட் வராங்க. சோ வந்துட்டு இந்த மாதிரி சார் அவங்க கிட்ட இந்த லாட்டரி விஷயமா சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்றப்போ நம்மால் எல்லாத்தையுமே சொல்றான். அண்ட் அவன் தோத்த டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே காட்டுறான். அதோடு மட்டும் இல்லாம இவரை பத்தின எல்லா உண்மையும் அந்த லேடிக்கு தெரிய வருது. இவர் சாதாரணமா இந்த லூப் ஹோல் மூலமா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு நிறுவனம் நடத்தி இந்த ஊரையே மேம்படுத்திட்டு வராரு. எல்லாருக்குமே உதவி பண்றாரு. ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. இதை பத்தி அவங்க சீனியர் எம்ப்ளாய் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம அவரை பத்தி ஸ்டோரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டோரி எப்படி மேக் பண்றது? லாட்டில் எப்படி ஒருத்தர் லூப் ஹோல் கண்டுபிடிச்சு ஊருக்கு எப்படி நன்மைகள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம கொட்டை எழுத்தா ஹெட்லைனா போட்டா எவனும் வாசிக்க மாட்டான். நெகட்டிவா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்றப்போ நெகட்டிவா வேணுமா அப்படின்னு பாக்குறப்போ இப்ப தொக்கா இருக்கிறது யாரு? அந்த டைலர் தானே. அவனை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப முடிவெடுக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம பாட்டியும் தாத்தாவும் வழக்கம் போல நம்ம பில்லோடைய கடைக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மிஷின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்ரூவ் படுத்தி எடுத்து போயிட்டு இருக்காங்க. என்னென்று விஷயத்தை வந்து கேட்டு பாக்குறப்ப தான் பில் சொல்றாரு பேப்பர் நீங்க பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைலருடைய புகைப்படம் போட்டு பேப்பர்ல நம்ம ஜேர்னலிஸ்ட்
மாயா வந்து அவனை பத்தி எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அவன் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரோல் டவுன் கொண்டு வந்தது. ஸோ அப்படி கொண்டு வரதுனால மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இதெல்லாம் பத்தி அவங்க வெளிப்படுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இதனால கவர்மெண்ட்ல இருந்து இப்போ அந்த லாட்டரியை முற்றிலுமா தடை பண்றாங்க. கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழுக்கள் மட்டும் தான், அதுவும் ரோல் டவுன் சொல்லிட்டு ஒரு குழுக்கள் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த லாட்டரி நிறுவனம் நிறுத்தப்படும் அப்படின்னு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க போல. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா இவன் கூட அந்த யூனிவர்சிட்டியில உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு இருக்கிறான் பாருங்க. அங்க இருந்து இவனுடைய நைனா வராரு, அந்த பேப்பரை தூக்கி வீசுறாரு. உன்னை படிக்க வச்சா ரஸ்கல், இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கிற, போதும் போதும் நீ படிச்சு கிழிச்சு தான் போதும், எல்லாத்தையுமே பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா அவன் தங்கி தான் இருந்து படிச்சுட்டு இருப்பான் போல. அவ்வளவுதான், அவன் சாப்டரும் அங்க க்ளோஸ் ஆகுது. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோடைய வீட்டுல அம்மாவும் புள்ளியும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், இந்த லாட்டரி நிறுவனம் முற்றிலுமா நிறுத்தப்படுது, அவ்வளவுதான் பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசப்பட்டு வருதுல. அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. அப்போ வந்துட்டு அம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா, நானும் உங்க அப்பாவும் அப்பப்போ அப்படியே கார்ல ஒன்னா டிராவல் பண்ணிட்டு ஒன்னா அந்த டிக்கெட்ஸை பிரிண்ட் பண்ணி ஒன்னா உட்காந்து என்றது. இப்படி பல மாதங்கள்ல நானும் உங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லிட்டு பேசுறப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ண அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு. யோ இதுக்கு மேல என்னையா பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும் அவரை பாக்குறப்போ. ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட $27 மில்லியன் வரைக்கும் இந்த ஊருக்காக உழைச்சு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கிருந்து ஒரு கார் வருது, யாருன்னு பார்த்தா மொட்டை மாமா தான். இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நைட் ஒரு மீட்டிங்ப்பா, எல்லாருமே அவனை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ, என்ன மீட்டிங், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிடுது. அவர் அங்கிருந்து எங்கேயோ கூப்பிட்டு வராங்க. எங்கன்னு பார்த்தா மாலை தோரணங்கள் இசை நிகழ்ச்சிகள்னு சொல்லிட்டு கோலாகலமா போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த டவுன் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஜாஸ் ஃபெஸ்டிவலை இன்னைக்கு தான் அதை கொண்டாடுறாங்க போல. அங்கதான் வந்து அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அதை பார்த்ததும் அவ்வளவு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்ப இவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த வாரம் ரோல் டவுன் வாரம், சோ இன்னையோட இந்த பிரிண்ட் டிக்கெட் எல்லாமே முடிச்சு போகுது, இன்னைக்கு நினைச்ச கூட நம்ம நிறைய வாங்கி லாஸ்ட் ஒரு ஆட்டத்தோட முடிச்சுக்கலாம்னு சொல்றப்போ, அப்ப எல்லாரும் சொல்றாங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, இந்த ரோல் டவுன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வண்டியை பிடிச்சி பச பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் நாங்க வாங்கிட்டோமே அப்படின்ட்டு சொல்லி அந்த டிராக்டர்ல மொத்தமா லோடு வச்சு எடுத்துட்டு வராங்க பாருங்க. இவ்வளவு டிக்கெட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோ இதன் மூலமா எக்கச்சக்கமான அமௌண்ட்ஸ் அவங்க டபுள் பண்ணலாம். எல்லாருமே நம்ம ஹீரோ நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை அவர் கண்டுபிடிக்க போய் தான், இந்த லூப் கோல்லாம் அவர் கண்டுபிடிக்க போய் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நிறைய பில்டிங்ஸ், தேவையான பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய தொழில் வாழ்க்கை மாறி போயிருக்கு. பினான்சியலா எல்லாருமே வந்து ஸ்டெடியா இருக்கிறாங்க. வாழ்க்கை தரத்தை வந்து அவங்க உயர்த்திக்கிட்டாங்க. இதெல்லாம் போக புருஷன் பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டிக்கெட்ஸை மணிக்கணக்கா பிரிண்ட் பண்ணி அதை உட்காந்து விடிய விடிய அவங்க செக் பண்ணி நமக்காக உழைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெருமை. சோ ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன செய்ய போறோம்னு நினைச்சாரு. ஆனா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஊருக்காக பண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்புறம் என்ன இசை நிகழ்ச்சி, பாட்டு, ஆட்டம் பாட்டம், குதூகலம் சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. எல்லாருமே ஜோடி ஜோடி ஆடிட்டு இருக்காங்க. மொட்டை மாமாவுக்கு வந்து ஜோடி கிடையாதுல்ல, பட் வந்து ஒரு ஆன்டி நான் சிங்கிள் தான், ரெண்டு பேரும் மிங்கிள் ஆயிட்டு அப்படின்னு டான்ஸ் ஆடலாமான்னு சொன்னோம். அப்படி ஓகே வந்துட்டு ஆடுறாங்க, ஜோடியா சேர்ந்து போறாங்க. பில்லுக்கு மட்டும் யார் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் லேடி அவங்க ரோஸ் இருக்கிறாங்களே அவங்க சேர்ந்து நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஜாலியா போயிட்டு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி ஆடிட்டே இருக்கும்போது எங்க கடைசியா நம்ம ஒரே ஒரு தடவை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் போய் நம்ம செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாட்டி எந்த அளவுக்கு பிடிச்சி போயிட்டு தன்னுடைய கணவரோட இது ரொம்ப ஆசையா பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்க வார்த்தையே தெரிய வருது. போலாமேன்னு சொல்லிட்டு அவரோட டிக்கெட்ஸை ரெண்டு பேருமே சேர்ந்து செக் பண்ற மாதிரி அங்க இருந்து போற மாதிரி தான் இந்த படம் கடைசியா முடிச்சு போகுது. அப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த ஜெரி அண்ட் மார்ச் அவங்க ரெண்டு பேருமே தான் காட்டுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க இளமை பருவத்தில் காதலிச்ச டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் முதுமை பருவம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புகைப்படங்கள் தான் போட்டு இந்த படத்தை கடைசியா அந்த கிரெடிட் சீன்ல வந்து முடிக்கிறாங்க. ஓகே, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சேனல்ல பாக்குறதுக்கு முன்னால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஹை பாயிண்டையும் கொடுத்துருங்க.